வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம உலகத்த சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அதாவது முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெதர்லாந்து நாட்டுல வந்து ஒரு பில்டிங் இருக்குங்க. இந்த பில்டிங் எப்படின்னா, மனித உருவுல இருக்கும். இந்த மனித உருவுல இருக்கக்கூடிய பில்டிங்க்கு உள்ளால நம்ம மனிதனுடைய ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாமே உள்ளுக்கு, அதாவது கிட்னி, லிவரு, பெருங்குடல், சிறுங்குடல், ஹார்ட்டு, மூளை, இப்படி எல்லா பார்ட்ஸுமே தத்ரூபமா உள்ளுக்கே அவங்க இது பண்ணியிருக்காங்க. இதில என்ன ஸ்பெஷல்னா, அந்த பார்ட்ஸுக்குள்ளாலலாம் நாம வந்து புகுந்து அப்படி வெளியில வர முடியும். அதாவது நம்ம நார்மலா வந்து பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கும். இப்போ யுஎஸ்ல வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் அந்த ஸ்டாச்சு இருக்கு இல்லையா? அந்த ஸ்டாச்சுக்கு கீழ பாதத்திலேருந்து மேல டாப்புக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி இதுக்கும் கீழ பாதத்திலேருந்து இதனுடைய டாப்புக்கு போக முடியும். அந்த டாப்புக்கு உள்ளுக்கு ஓடி போகும்போதே இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து மெக்கானிசத்துல வந்து செய்து அத வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளாடி நம்ம அத பார்த்து கடந்துட்டு போகலாம். இது வந்து ஒரு மியூசியம். அ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இத வச்சிருக்காங்க. அது என்னன்னு ஃப்ராங்கா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நாமளே பார்த்துக்கிட்டே அதுக்குள்ளாலயே நடந்து போலாம். இதுதான். ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ரைட், ஓகே. சரி, நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ வந்து நாம தான் கவனிக்கிறதே இல்லையே. அது ஒரு அற்புதமான ஒரு உடல வந்து கடவுள் வந்து நமக்கு குடுத்துருக்காரு. இப்போ கடவுள்னு சொன்னோனே உடனே அதுக்கு வேற சண்டைக்கு வருவாங்க. சரி, அவங்க சண்டை போடுறவங்க போட்டுட்டே இருக்கோம். போட்டுக்கிட்டே இருக்கட்டும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உண்மையிலேயே நம்மளுடைய உடம்ப வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாலே, அத நெனச்சு பார்த்தாலே, நமக்கு வந்து இந்த இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது நான் கடவுள்னு சொல்றேன். நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க. அது வந்து அதனுடைய பிரமிப்பு வந்து நம்மளால உணர முடியும். உடல வந்து நம்ம நேசிக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து கடவுளையும் நேசிப்போம். ஓகே. அடுத்ததா பார்ப்போம். இது வித்தியாசமா இருக்குல்ல இந்த கான்செப்ட். ரைட். இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம இந்தியாவுக்குள்ளால இங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்ம முகேஷ் அம்பானி இருக்கார் இல்லையா? அவருடைய பையன் ஆனந்த் அம்பானி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விமர்சையான ஒரு திருமணத்தினால எல்லாருக்குமே அவரு தெரிஞ்சவரானாரு. அ ஆனா உண்மையிலேயே வெரி குட் ஹியூமன் பீயிங் அவரு. அவரு மிருகக்காட்சி சாலையெல்லாம் வச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு மனதுக்கு சொந்தக்காரர். எல்லாரையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுற ஒருத்தர். அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. அதுதான் உண்மை. இவரு என்ன ஒரு இது நம்ம டாபிக் உள்ளால வராரு அப்படின்னா, அவரு ஒரு வாட்ச் ஒண்ணு வாங்கியிருக்காரு. அது ரிச்சர்ட் மில்லன் அப்படிங்கிற ஒரு வாட்ச்சு. இந்த வாட்சோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 22,00,00,000 தாங்க. என்னது ஜஸ்ட் 22,00,00,000 அது இதில எனக்கு என்ன ஒரு அதிசயம்னா, இந்த ரூ. 200 வாட்சையும் ஒரே டைம் தான் காட்டுது. இந்த ரூ. 22,00,00,000 வாட்சையும் ஒரே டைம் தான் காட்டுனா, கொஞ்சமாவது நியாயம் வேண்டாமா? அ அ அந்த கோடிக்கு மரியாதை குடுத்தாவது அவரோட வாட்சிலயாவது கொஞ்சம் கூடுதல் டைம் காட்டுற மாதிரி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்றீங்களா? அதாவது இத தான் சொல்லியிருப்பாங்க. காலத்தை வந்து நம்ம எத குடுத்தும் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு. காலம் பொன் போன்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது பொண்ண விட ரொம்ப காஸ்ட்லியானது. உலகத்தில உண்மைய சொல்ல போயாச்சுன்னா, எதை கொடுத்தும் நம்மளால காலத்தை விலைக்கு வாங்க முடியாது. ரைட். இத உணர்த்துறதுக்காக ஒருவேளை நம்ம ஆனந்த் பிரதர் வந்து இந்த மாரி ஒரு வாட்ச் கட்டியிருக்காரா என்னன்னு புரியல. ஓகே. பார்ப்போம். நம்ம ரூ. 200 அந்த 22,00,00,000 ஓகே, நெக்ஸ்ட். இப்போ அடுத்ததா நீங்க இந்த படத்துல பார்த்திருப்பீங்க. இந்த மரம் வந்து ஆப்பிரிக்கால இருக்கிற அகாசியா அப்படிங்கிற ஒரு மரம். இந்த மரம் வந்து தான் பக்கத்துல இருக்கிற இன்னொரு மரத்து கூட கம்யூனிகேட் பண்ணிக்குதாம். அதாவது எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்னா, வந்து விலங்குகள்ட்ட இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்கு, அது ஒரு விதமான ஒரு நச்சு திரவத்த வந்து உற்பத்தி செய்றதுக்கு, பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்த வந்து எச்சரிக்கை பண்ணுதாம். நீ அத வந்து உற்பத்தி செஞ்சுக்க. விலங்குகள் வருது." அப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுதாம். இத வந்து நம்ம ஆராய்ச்சியாளர்கள் வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயா, இத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தன வருஷம் ஆயிருக்கு? உண்மைய சொல்ல போயாச்சுன்னா, இயற்கை எல்லாமே வந்து
ஒண்ணுக்கு ஒண்ணு கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கு. இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆப்பிரிக்காலேருந்து ஒருத்தர் வந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவரு இப்ப என்கிட்ட பேசினாருன்னா, சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஏதோ கியாம் கியாம் கியான்னு ஒரு சத்தம் மட்டும் தான் வர்றது மாரி தான் எனக்கு தெரியும். ஆனா உண்மையில அது அவரோட பாஷ. அவர் என்கிட்ட கம்யூனிகேட் பண்றாரு. எனக்கு அந்த பாஷ புரியல. அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இயற்கை வந்து தன்னுடைய சக செடியோ, கொடியோ, மரமோ, விலங்கோ, மனுஷனுக்கோ கொண்டு அது நம்மள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்கு. நமக்கு அதனுடைய பாஷை புரியாதுல்ல. அதனால நமக்கு அது தெரியல. இதுதான் உண்மை. இத வந்து நீங்க இன்னும் டீப்பா சொல்லணும்னா, நான் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா. என்னன்னா, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீங்க இப்பவும் பாருங்க நம்ம இந்த கிரகங்கள பத்தி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப பிரமாதமா செவ்வாய் கிரகம்னா சிவப்பா இருக்கும், சனி கிரகம் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அதனுடைய நிறம், மனம், குணம் எல்லாத்தையுமே அதனுடைய சுற்றுவட்டு பாதை எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து இத தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்க. இது எப்படி இவங்க அங்க போயிருப்பாங்களா? வாய்ப்பு இல்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க இங்கிருந்தே கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அப்சர்வேஷன் வந்து அந்த சக்தி வந்து அவங்கள்ட்ட இருந்திருக்கும். இப்போ நீங்க நார்மலா சில நேரங்கள்ல நானே கூட கேள்விப்படுவேன். இந்த பிராணிகள்ட்ட பேசுறாங்க அப்படிம்பாங்க. இப்போ நம்ம வீட்ல டாக்கோ ஏதோ ஒரு இது வளர்த்துருந்தா, அது என்ன சொல்ல நினைக்குது அப்படிங்கிறத வந்து அதுக்குன்னு அனலைசர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து அத கண்டுபிடிச்சு நம்மள்ட்ட சொல்லுவாங்க. இந்த டாக் உங்கள்ட்ட இத தான் சொல்லுது. ஏன்னா, அந்த கம்யூனிகேட்டர் வந்து அவங்க படிச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் கூட அந்த கிரகங்களுடைய இங்க இருந்துட்டு அந்த கிரகங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து என்னது டெக்னாலஜிய வந்து தெரிஞ்சு வச்சிருந்திருக்காங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய அறிவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, உண்மைய சொல்ல போயாச்சுன்னா, நமக்கு இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. நான் சிலர்ட்ட இருக்குங்க. நீங்க இருந்தாலும் கோவிச்சுக்காதீங்க. சிலர்ட்ட இருக்கு. பெரும்பாலானவர்ட்ட நம்மள்ட்ட இல்ல. அதுதான் உண்மை. ஏன்னா, அவங்கலாம் பெரிய அளவுல நெறைய சாதனைகள பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு இந்த செய்தி ஒண்ணும் புதுசா தெரியல. அவங்களுக்கு அது புரியல அவ்வளோதான். ஏன்னா நம்ம தான் இப்போ வந்து நம்ம முன்னோர்கள்லாம் அதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. அப்படிலாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கிலீஷ்காரன் வந்து தான் நமக்கு கல்வி அறிவே குடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் தான் இங்க ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம நாலந்தா பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகம் 1008 சொன்னா கூட, அதெல்லாம் செல்லாது அப்படின்ருவாங்க. அப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் நம்ம என்னத்தையும் சொல்றது? ஸோ இந்த கம்யூனிகேட் பண்ணுறது அந்த விஷயம் வந்து எல்லா இயற்கையும் எல்லா இயற்கையோடும் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி ஏற்பட்ட